ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நவீஸ் vlogs. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எக் வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 6 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம். இது கூடவே திருவி வச்சுருக்க பச்சை உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க மசாலா, முட்டை எதுவுமே தனியாக தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்து தூவி விட்டுருங்க. அடுத்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அகைன் நம்ம மூடி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஜாரில் இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாமே கொஞ்சம் பெருசாக நறுக்கி வச்சதை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம் 4 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு தவால எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அது கூடவே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கரம் மசாலா போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சு மூடிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கை வச்சு கட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கொதிச்சிருக்க மசாலாவில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக எல்லா பீஸும் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா பீஸ் எல்லாமே உடையாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மசாலாவோட ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இட்லிக்கும் தோசைக்கும் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நவீஸ் vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.